ஓகே இது ஏஜ் செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் நான் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs நான் இன்வெஸ்ட் பண்றேன். சார் பிரீமியம் ஃப்ரீக்வன்சின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த 12 வருஷம் பே பண்ண போறேன். அதை எந்த மோட்ல நான் பே பண்ண போறேன். 4 ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனுவலி, செமி ஆனுவலி, குவார்டர்லி, மந்த்லி. ஆனுவலினா இயர்லி ஒன்ஸ் நான் பே பண்ணணும். இப்ப நான் 5 லட்ச ரூபா பிரீமியம் எடுத்திருக்கேன்னா இயர்லி ஒன்ஸ் 5 லட்ச ரூபா நான் கட்டணும். இதே செமி ஆனுவல்னா நான் இப்ப 2.5 லட்ச ரூபா கட்டுவேன். அடுத்த 6 மாசம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் 2.5 லட்ச ரூபா பே பண்ணுவேன். குவார்டர்லினா 4 டேர்மா கட்ட போறோம். 3 months ஒன்ஸ் நான் பே பண்ண போறேன். 1.25 லட்சமா பாத்தீங்கன்னா நான் பே பண்ணணும். 4 டைமா கட்டுவேன். மந்த்லினா ரெகுலரா நான் மந்த்லி பே பண்ற மாதிரி சார். மோஸ்ட்லி நம்ம குடுக்குற பாலிசில எல்லா பாலிசிலயுமே ஃபர்ஸ்ட் டைம் பே பண்றது வந்து ஆனுவலில தான் குடுக்கணும் சார். ஓகேங்களா? பிரீமியம் பேயிங் டைம் வந்து நான் மேக்ஸிமம் 12 இயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பாலிசி டைம் வந்து 15 இயர்ஸ் சார். நான் 12 வருஷம் பிரீமியம் பே பண்றேன். ஆனா எனக்கு பாலிசி டைம் வந்து 15 வருஷம் இதுல செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெகுலரா இன்கம் டைம் வந்து எனக்கு மேக்ஸிமம் 35 வருஷம் வர மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். அதே இன்கம் மோட் வந்து சார் இந்த எஃப்ஜி பிளஸ்ல வந்து நான் பே பண்றதுக்கு எப்படி 4 ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி கஸ்டமருக்கு ரிட்டர்ன் வரதுல 2 ஆப்ஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆனுவலியாவும் வரலாம், இல்ல மந்த்லியாவும் வரலாம். ஒவ்வொருத்தரும் மந்த்லியா ஒரு பென்ஷன் மாதிரி வேணும்ன்ற மாதிரி சூஸ் பண்றவங்களுக்கு மந்த்லி கொடுக்கலாம். இல்ல எனக்கு மந்த்லி வேணாம் சார், இயர்லி வரணும் அப்படின்னா இயர்லி கொடுக்கலாம். இப்ப என்னோட இதுக்கு வந்து நான் ஆனுவலிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் வேணாம் சார். ஆக்சுவலி ஸ்டாண்ட் லோன்லயே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுல ஸ்டாண்ட் லோன் இருக்கு. நான் ஸ்டாண்ட் லோன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் என்னென்ன ரைடர்ஸ் யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆக்சிடென்ட் டெத் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. லாஸ்ட் ஒன்னா பிபிஆர் செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு இல்லைங்க சார்? எஸ், விசிபிளா இருக்கு சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஆக்சுவலிங்க சார் நம்ம கஸ்டமர்கிட்ட செக்யூர் லைஃப் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பிளான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் சிட்டியில போட்டு எக்ஸ்பிளைன் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க சார். ஆக்சுவலி கஸ்டமரே இந்த போஸ்டர்ஸ் பார்த்தாலே அவருக்கு ஒரு நிறைய ஐடியா கிடைக்குது இதுல என்னென்ன கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆக்சுவலி அவரோட ஃபிளெக்சிபிள் தகுந்த மாதிரி பீரியட்ல இன்கம் கிடைக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அவரோட இன்கம் பீரியட் அவர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெத் கவர் வந்து பாலிசி டைம் வரைக்கும் இருக்கு. ஒன் செகண்ட் சார். இதுல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னோட நேம் பிரதீப் நடராஜன் எடுத்திருக்கேன். எனக்கு ஏஜ் 35. இந்த பாலிசியில வந்து இந்த பாலிசி கேரண்டியா நான் கேரண்டியான்றது எல்லாமே நம்ம கொட்டேஷன்லயே மேலேயே தெரிஞ்சிடும் சார். ஓகேங்களா? நீங்க நான் லிங்க்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். லிங்க்டு, நான் லிங்க்டு இதுலயே நீங்க கஸ்டமர்கிட்ட காமிக்கிறப்ப அவங்ககிட்டயே சொல்லிருங்க சார் இது கேரண்டி பாலிசி இல்ல நான் கேரண்டி போனஸ் டிக்ளேர் பாலிசி இது எல்லாமே நம்ம கஸ்டமர்கிட்ட இந்த இல்லஸ்ட்ரேஷன் காமிக்கிறப்ப தெரிஞ்சுக்கும். பாருங்க. இதுல வந்து இந்த பாலிசியில நான் பே பண்றதுனால எனக்கு
12 இயர்ஸ் ப்ரீமியம் பேயிங் டைம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாலிசி டைம் 15 வருஷம். 12 வருஷம் நான் பே பண்ணுவேன். 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். 13, 14, 15 வந்து நான் வெயிட்டிங் பீரியட். எனக்கு இன்கம் அதாவது சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 16th இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த எத்தனை வருஷத்துக்கு அந்த இன்கம் ரிட்டர்ன் வருதுன்னா அடுத்த 35 இயர்ஸ். ஓகேங்களா? எனக்கு பேசிக் சம் அஷ்யூர்டா கம்பெனி 60 lakhs கொடுக்குறாங்க. நான் இன்ஸ்டால்மெண்ட்டா வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா பே பண்றேன் சார். எந்த ஜிஎஸ்டி இல்லாம. இந்த சார்ட் காமிச்சீங்கன்னா கஸ்டமருக்கு கிளியரா புரியும் சார். நான் 12 வருஷம் கட்டுறேன். அடுத்த 15 வருஷம் வரைக்கும் எனக்கு பாலிசி டைம். 16 வருஷத்துல எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை வருஷத்துக்கு இன்கம் வருது? 35 வருஷத்துக்கு. நான் வருஷம் 5 லட்ச ரூபா கட்டுறேன். இந்த பாலிசியில அது மட்டும் தான் இருக்கா? அடுத்து நான் 3 ரைடர் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ரைடர்? ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, ப்ரொடெக்ஷன் ரைடர். அந்த ப்ரொடெக்ஷன் ரைடர்னால என்ன பெனிஃபிட் எனக்கு அப்படின்னா 15 வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த ப்ரொடெக்ஷன் ரைடர் ஒர்க் ஆகும். பாலிசி எடுத்த டேட்ல இருந்து என்னோட 15 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணி வெயிட்டிங் பீரியட் 3 இயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 15 வருஷத்துக்குள்ள என்னாவது எனக்கு ரிஸ்க் ஹேப்பன்ஸ் அப்படின்னா எனக்கு சம் அஷ்யூர் கம்பெனி கொடுக்குற சம் அஷ்யூர் கொடுத்துருவாங்க. டெத் கிளைம் கொடுத்துட்டு ஃபர்தரா இருக்கிற ஃபியூச்சர் ப்ரீமியத்தை கம்பெனியே பே பண்ணும். எய்தர் நான் 1 இயர் பே பண்ணியிருக்கேன் இல்ல 11th இயர் பே பண்ணியிருக்கேன், எந்த சுச்சுவேஷனா இருந்தாலுமே பேலன்ஸ் இருக்கிற இயர் வந்து கம்பெனி பே பண்ணும். பே பண்ணிட்டு அடுத்த 16th இயர்ல ஆன்வர்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கம்பெனி. அடுத்த 35 வருஷத்துக்குங்க சார். இந்த 35 வருஷம் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் தி இயர்ல என்ன கிடைக்கின்றது அதை ஆஃப்டர் பார்க்கலாம். இந்த ரைடரோட பர்பஸ் அதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்சிடென்ட்டும் அதே மாதிரி தான். 12ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் எனக்கு எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத் இல்லாம ஆக்சிடென்ட் டெத் ரிஸ்க் டியூ டு ஆக்சிடென்ட் மூலியமா ரிஸ்க் ஆகுது அப்படின்னா என்னோட பேசிக் சம் 60 lakhs கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 60 lakhs பிளஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ 1.2 crores எனக்கு கிடைக்கும். நானும் டியூ டு ஆக்சிடென்ட் மூலியமா ரிஸ்க் அப்படின்னா எனக்கு 1.2 crores. ஓகே, பட் ஆக்சிடென்ட் வந்து சார் ஆக்சிடென்ட் ஆகுது. பட் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்கிறாரு. டெத் ஆகல, லைவ்ல தான் இருக்காரு. பட் என்னன்னா அவரோட ஆர்கன் மட்டும் பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆகுது. இன்கேஸ் ரைட் ஹேண்ட் வந்து டிசேபிள் ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு இந்த சம் அஷ்யூர்ல இருந்து 60 lakhsல இருந்து 70% மட்டும் கொடுப்பாங்க. பட் பர்சன்டேஜ் வைஸ்ல தாங்க சார் கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஒரு ரைட் ஹேண்ட் வந்து டிசேபிள் ஆயிருச்சுன்னா அந்த 60 lakhs கொடுத்துட மாட்டாங்க. அந்த 60 lakhsல ஒன்லி 70% அது மட்டும் கொடுப்பாங்க கஸ்டமருக்கு. ஓகே, இந்த 3 ரைடரோட பர்பஸ் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த பாலிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துடலாங்க சார். இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் பாருங்க, நான் 5 lakhs பே பண்ணிட்டேன். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் டேட்லயே ரிஸ்க் கவரேஜா எனக்கு 60 lakhs கொடுத்துட்டாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு 60 lakhs, பர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு 60 lakhs, நார்மல் ரிஸ்க்னால 60 lakhs. இதை நீங்க ஜஸ்ட் இந்த கொட்டேஷன் காட்டுனா கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 12 வருஷம் நான் பே பண்றேன். பே பண்ணி முடிச்ச உடனே அடுத்ததுங்க சார் 13, 14, 15 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். அடுத்த 16th இயர்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏஜ்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஏஜ்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது? 6,53,000 ரூபாய் எனக்கு இயர் பேஸ்ல. நான் சூஸ் பண்ணியது ஆனுவலி தான் சூஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஆனுவலி வந்து பாத்தீங்கன்னா 6,53,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 6,53,700 ரூபான்றது எனக்கு கண்டினியூஸா எவ்வளவு நாள் கிடைக்குதுன்னா அடுத்த 35 வருஷத்துக்குங்க சார். ஓவராலா பாலிசி டைம் எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ்ல இருந்து 50 வருஷம் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. 12 வருஷம் நான் பே பண்றேன். 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் 15 வருஷம் அதுல கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரிட்டர்ன் பீரியட்ல எனக்கு 35 வருஷம். ஓவராலா 50 இயர்ஸ். அந்த 50th இயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி இந்த 6,53,000 ரூபாய் தரது மட்டும் இல்லாம இனிஷியலா நான் பே பண்ணிருக்கேன் பாத்தீங்களா 12 வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா. அந்த 60 லட்ச ரூபா கடைசி இயர்ல ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எய்தர் நான் லைவ்ல இருந்தாலுமே இந்த அமௌண்ட் வாங்குவேன். இன்கேஸ் நான் பே பண்ற டைம்ல எனக்கு ஏதாவது ரிஸ்க் ஹேப்பன்ஸ் அப்படின்னாலுமே கம்பெனி என்ன பண்ணுவாங்க என்னோட நாமினி கொடுத்துருவாங்க சார்.